ஹாய்ங்க. இன்னைக்கு விளாக்ல வான்கோழியோட முட்டை வந்து நம்ம இன்குபேட்டரில் அடை வைக்க போகிறோம். இந்த மாதிரி முட்டை கிடைச்சாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட ரேட்டு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ரேட் வந்து ரூ. 40. அது வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாரு. 10 முட்டையுமே நல்லா செக் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு செக் பண்ண வரைக்குமே கண்ணோட்டமாக பார்க்க வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம என்ன தான் கண்ணில் வந்து நம்ம பார்த்தாலும் 2வது விஷயம், இந்த மாதிரி நம்ம இருக்கிற ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தாலே தெரியும் எப்படி அந்த முட்டையோட லெவல் இருக்குது, அந்த கருக்கூட்டு இருக்கிற தன்மை எப்படி இருக்குது, எல்லா முட்டையும் ஒரே லெவலில் இருக்கா. அப்புறம் வந்து என்னது கேட்டிங்கன்னா, அந்த முட்டையும் மேற்பகுதியில் விரிசல் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத அழகாக நம்மளுக்கு காமிச்சு தரும். சரி அப்படின்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே விரிசல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு இதே ப்ரொசீஜர் தாங்க நாட்டுக்கோழிக்குமே. இதே ப்ரொசீஜர் தான் தின்னிக்கோழி, வாத்து, காடை முட்டை எதுனாலும் நீங்கள் இந்த மாதிரிலே அடை வச்சிங்கன்னா போதும். இப்போ ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி +ஆர் - போட்டு அடுத்த விளாக்ல